கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். உஷ்ண கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் கோச்சாரத்தில் ஜென்மராசியில் இருப்பதை விட ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் சூரியன் 15ஆம் தேதி முதல் பலமாக நுழைகிறார். உங்களுடைய ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுவது முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறது. சூரியன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு என்பது நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து அள்ளிக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை முன்னேற்றங்களாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் இருக்கக்கூடிய அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் மிகப்பெரிய அளவில் மறையும். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் இந்த வாரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சூரியன் பயணிக்கும் போது 2ஆம் இடத்தில் மிகவும் பலமாக ராகு பின்னோக்கி நகர்ந்து ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரனும் வக்ர நிலையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ரகதியில் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு சந்திரன் மற்றும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார்கள். சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற 3 கிரகங்களும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை இந்த 3 கிரக நிலைகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன. சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் முழுவதுமாகவே உடைத்தெறிந்து வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரிய தடைகளை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இந்த நேரத்தில் நல்லபல மாறுதல்களை சந்தித்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் புதிய சொத்துக்களை வாங்குவதாக இருந்தாலும் நல்லபல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு இனிமைகள் நிறைந்த முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. சுக்கிரன் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உச்ச நிலையிலிருந்து வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே பொருளாதாரம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்களை பிரச்சனைகளை கண்டிப்பாக விளக்குகிறது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களை நிச்சயமாகவே 2இல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் அபரிவிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாகவே பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் கையில் காசுபணத்திற்கு பஞ்சமிருக்காது சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் மகிழ்ச்சியாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியம் என்று நினைத்துக் கொண்டிருந்த விஷயங்களை கூட எந்தவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார். இந்த தருணத்தில் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அந்நியோன்யம் அதிகரிக்கும்.
உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக சரியாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் இந்த வாரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது சந்திராஷ்டம தினத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு. அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகியதும் சந்திரன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பார். இந்த வாரத்தின் துவக்கத்திலும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனியின் கடினமான காலகட்டமான நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டம் முடிவு பெறக்கூடிய இந்த நேரத்தில் புதனின் அமைப்பு காரணமாக படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு. எல்லாவிதமான தாமதங்களும் தடைகளும் முழுவதுமாக நீங்கும். இந்த நேரத்தில் உயர் படிப்பு ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். வெளிநாட்டிற்கு சென்று உயர் படிப்புகள் படிக்க வேண்டுமென்று எண்ணம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் எளிதாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் உறுதி செய்கிறார். எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதாக உங்களை தேடி வருகிறது. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறிதளவிலும் மகிழ்ச்சி குறையாத அளவில் திறம்பட பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் 15ஆம் தேதி வரை சூரியன் மிகவும் பலமாக சனியோடு சேர்க்கப்பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே இந்த வாரத்தில் வர்த்தகம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிச்சுமை என்பது குறைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எந்தவிதமான காரிய தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அபரிவிதமான ஆற்றல்கள் அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. துல்லியமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக எல்லாவிதமான பணிகளிலும் செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக சாதுரியமாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை எளிதாக நிறைந்து உங்களுக்கு வாரி வழங்குகிறார். வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் வலுவாக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் நகர்ந்து கொண்டிருக்கிறார். வெகுகாலங்களுக்குப் பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற 3 கிரக நிலைகளும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவது மிகச் சிறப்பான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய புதாதிபத்யோகமும் சூரிய புதசுக்கிரயோகமும் பலமாக ஏற்படுவதால் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இனிமைகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதங்களான கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் மறைந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுத்து சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார்.
மங்களக்காரகரான செவ்வாய் 5இல் பலமாக பயணிப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து கல்யாண கனவு நினைவாகும். காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரித்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களுக்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான மிகச் சிறந்த கிரக அமைப்பாக செவ்வாயின் அமைப்பு கருதப்படுகிறது. குருவின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு. நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபவிசேஷ முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். பரிகாரம்: இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.